நமது பாரத தேசத்தின் இதய துடிப்பான வந்தே மாதரம் பாடல் 150வது ஆண்டை நிறைவு செய்துள்ள இத்தகைய தருணத்தில் நம்முடைய தேசத்திற்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவு கூற வேண்டும். இவ்வாறு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை மக்களுக்கு நினைவூட்ட அவர்களுடைய புகைப்படங்களை தன்னார்வம் கொண்டு ஏற்பாடு செய்து வருபவர்தான் திரு முத்துவேல். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியைச் சேர்ந்தவர். பெயிண்டிங் தொழில் செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 25 வருடங்களாக தன்னை பொது சேவைக்கு அர்ப்பணித்து கொண்டுள்ளார். துவக்கத்தில் வ.உ.சி. மேல் உள்ள பற்றால் அவரது பெயரில் வ.உ.சி. சேவா அறக்கட்டளையை ஆரம்பித்து சில நபர்களை இணைத்து ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள மக்களுக்கான உதவிகளை செய்து வந்தார். பின்பு அதனை விரிவுபடுத்த எண்ணி மரம் நடுதல் மற்றும் ஆதரவில்லாத பூத உடல்களை உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்தல் போன்ற பணிகளையும் மேற்கொண்டு செய்துள்ளார். அடுத்த கட்டமாக சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றிய தகவல்களையும் புகைப்படங்களையும் சேகரிக்க துவங்கிய இவர் பிற்காலத்தில் அதனையே தன்னுடைய வாழ்க்கையின் முக்கிய கடமையாக செய்து வருகிறார். அரசாங்கத்தின் துணையில்லாமல் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை தன்னுடைய முயற்சியினாலும் கடின உழைப்பாலும் திரட்டினார். அதிலும் கோவையில் மட்டுமே 210 படங்களை சேகரித்துள்ளார். அந்த காலகட்டத்தில் வலைதளங்களிலேயே மொத்தம் 31 விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி தகவல்கள் மட்டும்தான் இருந்துள்ளது. இவ்வாறு சேகரித்த படங்களை பள்ளி கல்லூரிகளில் மற்றும் பொது இடங்களில் காட்சிப்படுத்தவும் தவறியதில்லை. ஒருமுறை பள்ளி ஒன்றின் கண்காட்சியினை ஏற்பாடு செய்தபோது அங்கே வந்த ஒருவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் அடையாள படத்தை அடையாளம் காட்டி இவர் தன்னுடைய தாத்தா என்றும் இவரது படம் எங்களிடமே இல்லை எனவும் கூறி தன்னுடைய தொலைபேசியில் அதனை புகைப்படம் எடுத்துக்கொண்டு சென்றாராம். இப்பேற்பட்ட ரோஜாக்களும் இவருடைய முள் நிறைந்த பாதையில் மலர்ந்தும் உள்ளது. சமீபத்தில்தான் இவருக்கு அரசாங்கம் விருதளித்து சிறப்பித்துள்ளது. இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளை இன்னும் பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது இவருடைய லட்சியமாக எண்ணி இன்னும் பாடுபட்டு வருகிறார். இவருடைய சேவையை மனிதர்களுக்கு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் சாலையில் போக்குவரத்தில் அடிபட்டு உயிரிழக்கும் நாய்களின் பூத உடல்களையும் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்து வருகிறார். எப்பொழுதும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் தன்னால் இயன்றவரை இந்த தேசத்திற்காகவும் இந்த தேசத்தில் வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினத்திற்கும் சேவை செய்யக்கூடிய இவரை போன்ற நபர்கள் இருக்கும் வரையில் இந்த உலகில்